இன்றைய காலை தியானத்திற்கு எபேசியர் 1ஆம் அதிகாரம். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதிய நிருபம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 14 முடிய. 11 முடிய. மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையாயிருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாய் இருக்கும்படிக்கு தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரராகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார் என்பதை நாம் ஜெபிப்போம். மகா இரக்கமுள்ள நல்ல கர்த்தாவே, வாசித்த இந்த வேத பகுதியின் மூலமாக கர்த்தாவே, எல்லாவற்றிலும் உம்முடைய நாம மகிமைக்காகவே எல்லாவற்றையும் செய்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்து உம்முடைய மகிமைக்குரியவர்களாய் வாழும் மகிமையுள்ள சத்தியத்தை எங்களுக்கு விளங்க பண்ணி ஆவியானவர் எங்களை வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு கேட்கிறோம். ஜீவனும் உயிருமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ச்சியாக நாம் இந்த சீர்திருத்தத்தின் வெற்றி முழக்கங்கள், வேதம் மட்டுமே, விசுவாசம் மட்டுமே, கிருபை மட்டுமே, கிறிஸ்து மட்டுமே, திரியேக தேவனுடைய மகிமை மட்டுமே என்ற இந்த 5 சத்தியங்களை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். இதற்கு முன்னதாக நாம் இன்றைக்கி 5வது திரியேக தேவனுடைய மகிமை மட்டுமே என்ற சத்தியத்தை இந்த நாளில் கற்றுக்க போகிறோம். இதற்கு முன்னாடி நாம் கற்றுக்கொண்ட சத்தியங்களை சில காரியங்களில் நான் உங்களுக்கு பேச விரும்புகிறேன். வேதம் மட்டுமே என்று சொல்லும்போது மனிதனுக்கு, அதாவது தேவனை அறியும்படிக்கு மனிதனுக்கு தேவன் வெளிப்படுத்தி எழுதி கொடுத்த வார்த்தை தான் வேதம். சரியா? மனிதன் தேவனை அறியும்படிக்கும் தேவனுடைய மகத்துவத்தையும் தேவனுடைய மகிமையையும் இந்த உலகத்தின் படைப்பின் நிலைகளையும் மனிதனை கடவுள் எவ்வளவு படைத்தார், அவனுடைய வீழ்ந்து போன நிலை, ரட்சிப்பின் காரியங்கள் எல்லாவற்றையும் மனிதன் அறிந்து கொள்ளும்படியாக தேவன் வெளிப்படுத்தி எழுதி தந்த வெளிப்பாடு தான் வேதம். சரியா? அதனால தான் மனிதன் ரட்சிப்புக்காக, தேவனை அறிகின்ற அறிவுக்காக வேற எதையும் தேட வேண்டியதில்லை. வேதத்தை அறிந்தால், வேதத்தை தேடினால் போதுமானது. வேதம் மட்டும்தான் மனிதனுடைய ரட்சிப்புக்கு மெய்யான வழியாக இருக்கிறது என்பது தான் இந்த வேதம் மட்டுமே என்கிறதனுடைய அடிப்படை சாராம்சம். 2வது விசுவாசம் மட்டுமே என்று சொல்லும்போது வேதத்தில் வெளிப்படுத்தப்பட்ட சத்தியங்கள், அதாவது தேவன் வெளிப்படுத்தி எழுதி கொடுத்த இந்த சத்தியத்தை வாசித்து அறிந்து உணர்ந்து விசுவாசிப்பதின் மூலமாக மட்டும்தான் ரட்சிப்பு என்பதை நாம் கற்றுக்கொண்டோம். வேதம் மட்டுமே என்று சொல்லும்போது ஒரு மனிதனுடைய மீட்புக்காக வேதம் சொல்லுகின்ற காரியங்களை மட்டும் விசுவாசித்து அறிந்து அதிலே உடன்பட்டு கீழ்ப்படிவது தான் அந்த விசுவாசத்தின் மேன்மை. அதையும் தேவன் தான் தருகிறார். சரியா? 3வது கிருபை மட்டுமே என்று சொல்லும். இப்போ வேதத்தை அறிகிற அறிவாக இருந்தாலும் சரி, வேதத்தை ஒரு மனிதன் கையில் எடுக்கணும்னாவே தேவனுடைய கிருபை அவசியம். வேதத்தை வாசித்து அதை அறிந்து கொள்ளும்படியான அறிவு தேவனுடைய கிருபையின் மட்டும்தான். சரியா? யாரெல்லாம் வேதத்தை எடுக்கிறானோ, வேதத்தை எல்லாரும் வாசிக்கிறாங்க. இந்த உலகத்தில் எல்லாரும், கலைஞர் கருணாநிதி வேதம் முழுமையாக வாசித்த ஒரு மனுஷன். வைகோவுக்கு வேதம் தெரியும், வேதம் பிரசங்கம் பண்ணுவாங்க. திருமாவளவன் வேதத்தை பற்றி பேசுகிறார். இன்றைக்கி அதை பார்த்து என்ன செய்யற, திருமாவளவன் இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசுகிறாரு, வருது. அதனால் என்ன பிரயோஜனம்? ஆனால் ரட்சிப்பு என்பது தேவனுடைய கிருபை. வேதத்தை வாசிப்பது என்பது வேற, வேதத்தை விசுவாசிப்பது என்பது வேற.
சரியா? வேதத்தை வாசித்து விசுவாசித்து ரட்சிக்கப்படுவதற்கு தேவனுடைய கிருபை அவசியம். வேற எதனாலேயும் முடியாது. எவ்வளவு பெரிய நன்மையான காரியங்களை செய்தாலும் முடியாது. இந்த 108 ஆம்புலன்ஸ் அறிமுகப்படுத்தும் போது கலைஞர் சொன்ன வார்த்தை மத்தேயு 10:8 அப்படின்னு சொன்னார். 108க்கு சொன்னபோது, ஏன்னா அப்போ இயேசு கிறிஸ்து மத்தேயு 10:8 எல்லா ஜனங்களையும் அவர் சுகமாக்கினார் என்று வேதவசனம் சொல், அவருடைய வல்லமை வெளிப்படுத்தப்பட்டது. அந்த வசனத்தை பிடிச்சி ஆமாம் அதுக்குரிய காரியத்தை செய்கிறேன், அதனால அவர் மீட்கப்பட்டுட்டார்னு சொல்ல முடியுமா? ரட்சிப்பை அடைந்து விட்டார் என்று சொல்ல முடியாது. சரியா? வேதத்தை வாசிக்கிறவர்கள், அது யாருடைய வார்த்தை, அது யாருக்கு கொடுக்கப்பட்டது, அதை விசுவாசித்தால்தான் மீட்பு என்ற அறிவு யாரை கொடுப்பான்னு சொன்னால் அது தேவனுடைய கிருபையின் அடிப்படையில் வருவது. சரியா? நாம் அதை உணர்ந்துக்கணும். அது உணர்வு இல்லாத போது தான் நாம் என்ன செய்கிறோம்னா அதை அசட்டை பண்ணுறோம். வேதம் வாசிக்கிறோம், கடவுள் யாருங்கிறதை தெரிந்து கொள்கிறோம், கடவுளை விசுவாசிக்கிறோம், அவர்தான் கடவுள் என்று நாம் அறிக்கையிடுகிறோம். ஆனால் அந்த கிருபையை நாம் பற்றி கொள்வது இல்லை. அந்த கிருபையை பற்றி கொள்ளும் போது மட்டும்தான் நாம் என்ன செய்வோம்னு சொன்னால் கடவுளுக்காக வாழ வேண்டும் என்ற வைராக்கியம். சரியா? அவருடைய கிருபை மாறாதது, அவருடைய கிருபை என்றுமே மாறாது. அந்த கிருபை தான் வேதத்தை வாசிக்கவும் வேதத்தை விசுவாசிக்கவும் கடவுள் பலன் தருகிறார். சரியா? அந்த கிருபையை நாம் வாஞ்சியோடு தேடி, நாம் பிரயாசப்பட்டு தேடி அதில் நாம் பங்கடைய வேண்டும். யாரை தேவன் தெரிந்து கொள்கிறாரோ, யாரை தேவன் முன்குறித்தாரோ, யாருக்காக கிறிஸ்து மரித்தாரோ அவர்களுக்குள்ளாக தேவனுடைய கிருபை ஊற்றப்படுகிறது. அவர்கள் வேதத்தை வாசிக்கிறார்கள், விசுவாசிக்கிறார்கள், மீட்கப்படுகிறார்கள். சரியா? மூன்றாவதாக, நான்காவதாக நாம் பார்த்தது கிறிஸ்து மட்டுமே. கிறிஸ்து மட்டுமே என்று சொல்லும்போது வேதத்தை வாசிக்கிற மனிதனுக்கு நான் யாருன்னு தெரியுது, நான் பாவியாக இருக்கிறேன், வீழ்ந்து போன மனிதனாக இருக்கிறேன், என்னால் எதுவுமே செய்ய முடியாது, நான் ரட்சிப்படைவதற்கு, பாவம் மன்னிப்படைவதற்கு, தேவனோடு சமாதானம் அடைவதற்கு என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. அன்றைக்கி என்னால் ஒன்றும் செய்ய முடியாதுங்கிறத வேதம் சொல்லுது. அதை நான் விசுவாசிக்கிறது யாருன்னு கேட்டால் கிறிஸ்து. அந்த கிறிஸ்து யாரால் அனுப்பப்பட்டார்? தேவனுடைய கிருபையினால் அனுப்பப்பட்டார். சரியா? அப்போ கிறிஸ்து செய்து முடித்த அந்த செயல்களின் மூலமாக தான் நான் மீட்கப்படுகிறேன். அதான் விசுவாசம். அதுதான் கிறிஸ்து மட்டுமேன்னு சொன்னோம். அப்போ கிறிஸ்து மட்டுமே என்று சொல்லும்போது அவர் என்ன செய்தார் என்று சொன்னால், அவர் கிறிஸ்து மட்டுமே ரட்சிப்புக்கான வழி, கிறிஸ்து மட்டுமே மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையே உள்ள மத்தியஸ்தர், கிறிஸ்து மட்டுமே நித்திய பிரதான ஆசாரியர், கிறிஸ்து மட்டுமே சபைக்கு மூளைக்கல்லும் அஸ்திபாரமும் தலையுமாக இருக்கிறார். சபைக்கு அவரே தலைவர். கிறிஸ்து மட்டுமே என்ன செய்கிறார்? எவரோடும் எவற்றோடும் ஒப்பிட முடியாத தேவன், தன்னிகரற்ற. சரியா? அவர் தற்சார்பு உள்ளவர், யாரையும் சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லாதவர். இந்த மனிதனாக இருந்தபோது மரியாள் அவருக்கு தேவைப்பட்டார். மனிதனாக இந்த உலகத்திற்கு பிறக்கும்போது பிறக்க வேண்டும் என்ற ஒரு நியமம், தேவன் தீர்மானித்த தீர்மானம் மரியாள் அவருக்கு தேவைப்பட்டார். இல்லாட்டி அவர் தானாக வந்திருக்கலாம். தேவன் ஸ்திரீயின் வயிற்றில் ஸ்திரீயின் வித்து என்று வேதம் முன்னுரைத்த அந்த சத்தியத்தின்படி மரியாள் அவருக்கு தேவைப்பட்டார். அவ்வளவுதான், வேற ஒன்றுமே கிடையாது. சரியா? இந்த உலகத்தில் அவர் மனிதனாக இருந்ததினாலே, குழந்தையாக பிறந்ததினாலே அவருக்கு என்ன செய்ய வேண்டியதற்கு, வளர்க்க வேண்டிய சூழ்நிலை இருந்ததுக்கு வளர்க்கக்கூடிய குடும்பத்தை அவர் ஏற்படுத்தினார். அது தேவன் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு மனிதர்களை கொண்டு செயல்படுத்தினார். சரியா? எவரோடும் ஒப்பிட முடியாதவர். அதனால தான் அந்த மறுரூப மலையில் தேவன் சொன்னார், இவரே என் அன்பார்ந்த குமார், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி சாய்கள். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இவர் மட்டும்தான் எனக்கு பிரியமானவர், இவர் மட்டும்தான் என்ன செய்வார்? என்னுடைய குமாரன், இவர் மட்டும்தான் நான் பிரியமாக இருக்கிறேன், இவருக்கு மட்டும்தான் நீங்கள் செவி கொடுக்கணும். வேறு யாருக்கும் செவி கொடுக்க முடியாது, அவர் மட்டும்தான். சரியா? ஐந்தாவது குறிப்பு இன்றைக்கு தேவ மகிமை மட்டுமே. இப்போ தேவ மகிமை என்று சொல்லும்போது
வேதத்தை யார் தந்தா? தேவன் தந்தார். சரியா? விசுவாசத்தை யார் தர்றா? விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய கிறிஸ்து. விசுவாசம் பரிசுத்த ஆவியானுடைய வரம். விசுவாசம் பரிசுத்த ஆவியானுடைய கண்ணில் வருது. அப்போ தேவன் விசுவாசத்தை தந்தால் மட்டும்தான் ஒரு மனிதன் என்ன செய்ய முடியும்? விசுவாசிக்க முடியும். அப்போ விசுவாசத்தையும் தேவன் தருகிறார். சரியா? அதோடு கூட மாத்திரம் இல்லைன்னு செய்கிறார், தேவன் பற்றிக்கொள்ளும்படியான விசுவாசத்தை தருகிறார். அதை பெற்றுக்கொள்ளும்படியான விசுவாசத்தையும் வேதத்தை பற்றுக்கொள்ளும்படியான கிருபையை அவர் தருகிறார். அவர் தான் தருகிறார். அந்த முடிவற்ற நித்திய மாறாத தேவனுடைய, அதாவது மகிமைக்காகவே எல்லாவற்றையும் செய்தார் என்பதுதான். அவருடைய மகிமைக்காகவே எல்லாவற்றையும் செய்தவர், அவருடைய மகிமைக்காகவே நாம் வாழ வேண்டும் என்பதைத்தான் இந்த பகுதியில் நாம் இந்த நாளில் சிந்திக்கப்போம். முடிவற்ற நித்திய மாறாத தேவனுடைய மகிமை, அதுதான் திரியேக தேவனுடைய மகிமை மட்டுமே என்று சொல்ல. இந்த மகிமையை குறித்து நாம் சிந்திக்கும் போது இந்த வாசித்த இந்த வேத பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த ரட்சிப்பின் திட்டத்தை தேவன் நிறைவேற்றின காரியத்தை நம்ம பார்க்கும்போது, அது எதற்காக என்று சொல்லி மறுபடியும் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். தேவனுடைய மகிமைக்காக, அவருடைய மகிமைக்காக என்ற வார்த்தை. அப்போ எல்லாவற்றையும் அவர் செய்தார் என்று சொன்னால் அது எதற்காக? அவருடைய மகிமைக்காக, திரியேக தேவனுடைய மகிமைக்காக. அந்த அடிப்படையில் நீங்கள் வாசிக்கும் போது அந்த பகுதியில் 11வது வசனம் 12வது வசனம், எபேசியர் 1ஆம் அதிகாரம் 11-12 நீங்கள் வாசிக்கும் போது, மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையாயிருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாயிருக்கும்படி தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படி நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? யூதர்களை முதல்ல தேவன் என்ன செய்தார்? அப்போஸ்தலர்களை ரட்சித்தார். அப்போஸ்தலர்களை தன்னுடையவர்கள் ஆக்கினார். அப்போஸ்தலர்கள் மூலமாக என்ன செய்தார்? சபை வந்துச்சு. பவுல் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதனாக இருந்தார். அப்போ ரட்சிக்கப்பட்ட யூதர்களை கொண்டு என்ன செய்தார் என்று சொன்னால், தேவ மகிமைக்காக அவருடைய சுதந்திரராகும்படிக்கு என்று சொல்கிறார். எதின்படி தேவனுடைய மகிமைக்காக அவர் முன் தீர்மானிக்கப்பட்ட தீர்மானத்தின் வல்லமையின்படியே என்று சொல்லுகிறார். அவர் முன் தீர்மானிக்கப்பட்ட தீர்மானத்தின்படியே தேவனுடைய மகிமைக்கு புகழ்ச்சி வரும்படியாக எங்களை, அவருடைய சுதந்திர ஆகும்படி எங்களை என்ன செய்தார்? மீட்டு கொண்டார் என்று சொல்கிறார். யூதர்களை சொல்கிறார். ரெண்டாவதாக நாம் வாசிக்கிறோம் 13வது வசனத்தில் 13 நீங்களும், யார்? புறஜாதிகள் ஆகிய நீங்களும், எபேசு திருச்சபை மக்களை பார்த்து சொல்கிறார், நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷம் ஆகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியார் அவருக்குள்ளாக முத்திரை போடப்பட்டீர்கள். யாருக்குள்? அவருக்குள், கிறிஸ்துவுக்குள். நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக தெரிந்து கொள்ளப்பட்டோம், கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் மீட்கப்பட்டு முத்திரையிடப்பட்டீர்கள் என்று சொல்கிறார். 14வது வசனத்தை வாசிங்க. என்ன சொல்கிறார்? அவருக்குள், அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாக இருக்கிறார். அதாவது என்ன சொல்கிறார்? அவருக்கு சொந்தமானவர்கள். யாருக்கு சொந்தமானவர்கள்? தேவனுக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நமக்கு முத்திரையாக இருக்கிறார். யார்? யூதர்களும் புறஜாதிகளும் ஒன்றாக இணைக்கப்பட்ட யார்? அவர்கள் தேவனுடைய சுதந்திரர்கள் என்று அறிக்கையிடும்படியாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டார். இது எதற்காக என்று சொன்னால், தேவனுடைய மகிமைக்கு புகழ்ச்சி வரும்படிக்கு. எல்லாம் அவருடைய மகிமைக்காகவே செய்தார். படைப்பு அவருடைய மகிமைக்காக. மனிதன் தேவ சாயலில் படைக்கப்பட்டது அவருடைய மகிமைக்காக. சரியா? இந்த உலகம் முழுவதும் தேவனுடைய மகிமையை வெளியரங்கமாக்குகிறது. படைப்பு முழுவதும் தேவனுடைய மகிமையை வெளியரங்கமாக்குறது. ஆனால் மனிதன் மட்டும்தான் தேவனுடைய மகிமையை வெளியரங்கமாக்க முடியாத வீழ்ந்து போன மனிதனாக மாறிப்போனான். இந்த வீழ்ந்து போன மனிதனை அவருடைய மகிமைக்காக மறுபடியும் என்ன செய்தார்? இழந்து போனதை மீட்கும்படியாக கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பினார்.
இழந்து போன அந்த மனிதனுடைய மகிமையை, தேவனுடைய மகிமைக்காக படைக்கப்பட்ட, தேவனின் சாயலாக தேவனுடைய குணாதிசயத்தின்படி தேவனுடைய மகிமைக்காக படைக்கப்பட்ட மனிதன் வீழ்ந்து போன நிலையில் இருந்தவனை மறுபடியுமாக தன்னிலைக்கு, அவர் பழைய நிலைக்கு, படைக்கப்பட்ட நிலைக்கு மாற்றும்படியாக தான் கிறிஸ்து இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டார். அது எங்கே தொடங்கினது? ஆதி ஆகமத்திலிருந்து தொடங்கிடுச்சு. ஆதாமிலே தொடங்கிட்டது. சரி, ஆதாமிலே தொடங்கிவிட்டது. ஆதாமுக்கே தேவன் சொல்லிட்டார், ரட்சிப்பு இருக்குது, அதற்காக ரத்தம் சிந்தணும், அதற்காக நீ பலியிடணும், அதற்காக நீ பலியின் மகிமையான முறையை உன் சந்ததிக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு சொன்னார். சந்ததிக்கு சொல்லிக் கொடு. அதனால தான் ஆபேல் என்ன செய்தான்? பலியிட்டான். அப்போ தேவனுடைய சந்ததிகள் தேவன் நியமித்த பலி காரியங்களை அவன் செயல்படுத்த வேண்டும் என்பதை தேவன் அவர் தீர்மானித்து கட்டளையிட்டார். அதை ஆதாம் சொல்லி கொடுத்தார். சரியா? ஆனால் ஆபேல் அதை ஏற்றுக்கொண்டான், காயில் அதை ஏற்றுக்கொள்ள. அதான் பிரச்சனை. அப்போ அங்கே என்ன பண்ணுதுன்னு சொன்னால், தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் இந்த உலகத்திற்கு வெளியரங்கமாக்குகிறோம். இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய சுதந்திரராய் தெரிந்து கொள்ளப்பட்ட, தேவனுடைய ஆவியினால் முத்திரையிடப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் எண்ணிக்கொள்ள வேண்டும், நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். அதற்காக நாம் பிரயாசப்பட வேண்டும். எதற்காக என்று சொன்னால், நாம் ஆதாமின் அந்த பழைய நிலைக்கு நாம் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால், ஆதாம் முன்னிலையில் எப்படி தேவனை மகிமைப்படுத்தினானோ அதே போல தேவனை நாம் மகிமைப்படுத்தும்படியாகவே நாம் மறுரூபமாக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் திரியேக தேவனுடைய மகிமை மட்டுமே என்று சொல்கிறார். மீட்கப்பட்ட ஒவ்வொரு ஜனங்களும் தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு ஜனங்களாகவே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதைத்தான் நாம் இன்றைக்கி சிந்திக்க போகிறோம். சரியா? இப்போ மனிதன் படைக்கப்பட்டது, முதலாவது ஒரு 5 குறிப்புகளை நான் வேகமாக சொல்கிறேன். முதலாவது குறிப்பு, மனிதன் படைக்கப்பட்டதின் நோக்கம் என்னங்க? எத்தனை பேர் கேள்வி பதில் புக் படிச்சிருக்கீங்க? எக்ஸலின் மிராக்கிள்லாம் ஞாபகம் இருக்கா? மனிதன் படைக்கப்பட்டதின் நோக்கம், முதல் கேள்வி. கேள்வி பதில் புக் இருக்குல்ல, எல்லாட்டையும், எல்லா வீட்லேயும் நிச்சயமாக இருக்கும், எல்லாருக்கும் கொடுத்துருக்கோம். அவரில் களி கூறவும் அவரை மகிமைப்படுத்தவும். அவரில் களி கூறவும் அவரை மகிமைப்படுத்தவும். இதுதான் மனிதன் படைக்கப்பட்டதின் நோக்கம். அவரில் களி கூறுதல் அப்படின்னா என்ன சொன்னால், இப்போ ஆதாம் ஏவாள் என்ன செய்தாங்கன்னா, வீழ்ச்சிக்கு முன்னாடி இந்த படைப்புகளெல்லாம் பார்த்தான். சரியா? கடவுள் எவ்வளோ பெரிய கடவுள் பாருங்கள், இது இப்படி படைச்சிருக்கார், இப்படி படைச்சிருக்கார், இப்படி படைச்சிருக்கார். அந்த படைப்புகளை பார்த்து கடவுளில் இவன் களி கூர்ந்தான். சரியா? இன்னைக்கு களி கூறுதல்னால் என்னன்னே தெரியல நமக்கெல்லாம். களி கூறுதல்னால் என்னன்னே தெரியாது. இந்த படைப்புகளை எல்லாவற்றையும் பார்த்து அவன் என்ன செய்தான்? இவையெல்லாம் கடவுளுடைய படைப்பு. அப்போ கடவுளுடைய படைப்புன்னு சொல்லும்போது கடவுளுடைய வல்லமையை அவன் அறிந்தான், கடவுளுடைய மகிமையை அவன் அறிந்தான், கடவுளுடைய தீர்மானத்தை அவன் அறிந்தான். அப்போ இவ்வளோ பெரிய கடவுள், இவ்வளோ பெரிய காரியங்களை படைத்த கடவுள் எவ்வளவு மேலானவர் என்பதில் அவன் களி கூறுகிறவனாக இருந்தான். அதுதான் களி கூறுதல். சரியா? அதுதான் களி கூறுதல். இப்போ நமக்கு கொடுக்கப்பட்டதிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், போதுமென்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று சொல்லும்போது, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார், தேவன் இவ்வளோ பெரிய நன்மைகளை எனக்கு கொடுத்திருக்கிறார் என்பதிலே தேவனில் களி கூறுவது தான் நம்முடைய நோக்கமாக இருக்கிறது. பிரதான நோக்கம், மனிதனை சிருஷ்டித்ததனுடைய நோக்கம் கடவுளில் களி கூறுதல். சரியா? ரெண்டாவது, அவருக்கு மகிமைப்படுது. அவருக்கு மகிமைப்படுறதுன்னா என்ன சொல்லுங்கள்? அவரில் களி கூர்ந்து அவர் எனக்கு கொடுத்த கற்பனைகளில். சரியா? இவ்வளோ பெரிய தேவன் ஒரு சாதாரண காரியத்தை எதிர்பார்க்குறாரு. நான் அதற்கு தாழ்மையோடு கீழ்ப்படிவதினாலே தேவனுக்கு மகிமை வருகிறது. இதை தான் மனிதனிடத்தில் தேவன் எதிர்பார்த்தார். அதற்காக தான் கடவுள் மனிதனை படைத்தார். ஆதாமும் ஏவாளும் வீழ்ச்சிக்கு முன்னதாக அப்படி தான் இருந்தாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா, இந்த படைப்பின் மகத்துவத்தில் தேவனுடைய வல்லமையையும் தேவனுடைய மகிமையும் கண்டவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால்,
தேவனைப் போல நீங்களும் ஆகலாம் என்று ஆசை வார்த்தை சொல்லப்பட்டது தான் அங்கே பிரச்சனை. இருக்கிறது போதும் என்ற மனநிலையை விட்டு இன்னும் மேலான ஒரு காரியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று வஞ்சிக்கப்பட்ட ஒரு வார்த்தை தான். இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் அதுதாங்க. எனக்கு போதும் அப்படின்னு நினப்பு வந்தாவே நம்ம என்ன செஞ்சிடலாம், சந்தோஷமாக இருந்துடலாம். ஆனால் போதுங்கிற மனசு வராது. என்னது, போதுங்கிற மனசு வராது. நாம் இருக்கிறதுல சந்தோஷப்பட மாட்டோம். இருக்கிறதுல கடவுளை பார்த்து மகிமையாக செயல்பட மாட்டோம். ஆனால் இன்னமும் அப்படி 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 அப்படின்னு போயிட்டே இருப்போம்லே, கடவுள் பின்னாடி இது மேலே போயிட்டே இருக்கும், கடவுள் பின்னாடி போயிட்டே இருப்பார். அதுதான் இன்றைக்கி சூழ்நிலை. ஆனால் நாம் மறுபடி பிறக்கப்பட்டதினுடைய நோக்கத்தை நாம் அதை அறிந்து தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு. 1 கொரிந்தியர் 10:31 அவர் சொல்கிறாரு. அதை அறிந்து தான் சபை, மீட்கப்பட்ட சபைக்கு அவர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னு சொன்னாக்க, நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் தேவ மகிமைக்கென்று செய்யுங்கள் என்று எழுதினார். இதை அறிஞ்சுதான் சொல்கிறார். சபைக்கு சொல்லும்போது சொல்கிறாரு, நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். இப்போ நான் இந்த வேலையை செய்கிறேன் அப்படின்னு சொன்னால், நான் ஒரு காரியத்தை செயல்படுத்துகிறேன் என்று சொன்னால் அது தேவனுடைய நாமம் மகிமைப்படுமா? அந்த சிந்தனை முதல்ல நமக்கு வரணும். அதுதான் இங்கே சொல்கிறார். நான் தேவனை அறிந்திருக்கிறேன், நான் தேவனால் மீட்கப்பட்டிருக்கிறேன், கிறிஸ்தியன் பாவத்திற்காக பரிகாரத்தை செய்திருக்கிறார், அவரால் நான் மீட்கப்பட்டிருக்கிறேன், அவருக்கு சுதந்திரராகும்படியாக எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வந்து என்னை அச்சாரப்படுத்தி நான் மீட்கப்படுவேன் என் நம்பிக்கை எனக்கு தந்திருக்கிறார். நான் அதனால் அவரில் நான் களி கூர்ந்து அவரை மகிமைப்படுத்துகிறேன். எப்படி களி கூறுகிற, எப்படி மகிமைப்படுத்துகிற? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா? அவரில் களி கூறுகிறோம் என்று சொன்னால், எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாழ்க்கை, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மனைவி, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பிள்ளை, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வருமானம் எனக்கு போதும் என்று அவரில் அவர் எனக்கு கொடுத்தார், இதில் எனக்கு போதுமான வாழ்க்கை எனக்கு இருக்கிறதுன்னு சொல்லி நாம் களி கூறுகிறோமா? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுத்தி அவரை மகிமைப்படுத்துகிறோமா என்பதை நாம் சிந்திக்கிறோம். நாம் எதை செய்தாலும் தேவனுடைய மகிமைக்காக செய்ய வேண்டும். சரியா? ஏதோ பெருசாலாம் செய்ய வேண்டாங்க, பெருசாலாம் செய்ய வேண்டாம். பேச்சு என்னது, செயல்களில் நாம் சரியாக இருந்தாவே கடவுள் நம்மிலே மகிமைப்படுவார். சரியா? அப்போ தேவன் மனிதனை படைத்ததின் நோக்கம், சரியா, இன்றைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்துவில் மறுரூபமாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதின் நோக்கம் எதற்காகன்னு சொன்னால், தேவனில் களி கூறவும் தேவனை மகிமைப்படுத்தவும். அதுதான் கடவுளோடு படைத்ததனுடைய நோக்கம், பிரதான நோக்கம் அதுதான். இரண்டாவதாக, படைக்கப்பட்ட தேவ மனிதர்கள், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள் என்பதை நம்ம பார்க்கணும். தேவனை எப்படியெல்லாம் மகிமைப்படுத்தினார்கள்? இன்னும் பல சூழ்நிலைகளை நாம் பார்க்க முடியும், பல காரியங்களை நாம் பார்க்க முடியும். அதாவது பலவிதமான பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது நம்முடைய வாழ்க்கையில். நம்ம மகிழ்கிறோம், பாவம் செய்கிறோம், பொய் சொல்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனாலும் தேவன் செய்த பலத்த காரியங்களை கண்டு அவரில் களி கூர்ந்தார்கள், அவரை மகிமைப்படுத்தினார்கள் என்பதை வேதம் நமக்கு சொல்லுது. அதே போல் எல்லா சூழ்நிலை வேதம் முழுமையாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், தேவன் மகிமைப்படுவார், தேவனுக்கு மகிமைப்படுத்துங்கள், தேவனை உயர்த்துங்கள், தேவனுக்காக காரியங்களை நிறைவேற்றுங்கள் என்ற கட்டளையை நீங்கள் பழைய ஏற்பாட்டில் நிறைய பார்க்கலாம். அதெல்லாம் சொல்கிறது கொஞ்சம் நேரம் கிடையாது. ஆனால் ஒரு 2-3 விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் என்ன அப்படின்னு சொன்னால், எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் மோசே மூலமாக செங்கடலுக்கு முன்னாடி வர்றாங்க. செங்கடல் பிரியுது, செங்கடலுக்கு பிரிஞ்சு வெளியே வந்துடுறாங்க. அங்கே பார்வோனின் படைகள் எல்லாம் செங்கடல் நினைச்சு மறுபடியும் மூழ்கி எல்லாம் படைகள் எல்லாம் வீழ்ந்து போகிறாங்க. இவங்க வெளியில் வந்த உடனே அவங்க பாடின பாட்டு, அதான் 15ஆம் அதிகாரம், அவர்கள் வெற்றியின் பாடல்.
இந்த முதல் வசனம் வாசிங்க, முதலாவது வசனம். கர்த்தரை புகழ்ந்து பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். போதும். அப்போ அவரை மகிமைப்படுத்தினார்கள். நாங்கள் வந்தோன்னு சொல்லலை, அவர் எங்களை என்ன செய்தார்? மகிமைப்படுத்த. அவர் வெற்றி சிறந்தார். அவர் வெற்றி சிறந்தார், நாங்கள் வெற்றி சிறக்கலை. அவர் வெற்றி சிறந்தார் என்று சொன்னார்கள். சரியா? 11வது வசனம் வாசிங்க. 11வது வசனம். கர்த்தாவே, தேவர்களிலே உமக்கொப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவமுள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அதிசயங்களை செய்கிறவருமாகிய உமக்கொப்பானவர் யார் என்று சொன்னார்கள். இப்போ தேவனை மட்டும்தான் மகிமைப்படுத்தினார்கள். தேவனை மகிமைப்படுத்தினார்கள். 21வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சொல்கிறாரு, அங்கே கடைசியாக சொல்லும்போது, கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். சரியா? அங்கே மோசே கர்த்தரை நான் பாடுவேன், ஒரு மகிமையை வெற்றி சிறந்தார் என்று சொல்கிறார். இறுதியாக அவர் இறுதியில் சொல்லும்போது சொல்கிறாரு, கர்த்தரை பாடுங்கள் என்று சொல்கிறார். அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். அவர் யார் என்று சொன்னால், இந்த உலகத்தின் தேவர்களுக்கு எல்லாம் தேவனாக கர்த்தர். அவரை மகிமைப்படுத்தினார்கள். சரியா? 1 நாளாகமும் 16வது அதிகாரம், 1 நாளாகமும் 16வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும்போது அங்கே அந்த சம்பவம் எதை குறித்து பேசுகிறது என்று சொன்னால், அங்கே தாவீது கர்த்தரின் உடன்படிக்கை பெட்டி ஆசாரிப்பு கூடாரத்தில் வைக்கும்படிக்கு ஓபேத்-ஏதோம் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வரார். சரியா? அங்கே பெரிய வெற்றி பவனி உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்து அங்கே நிலைநிறுத்தின பிற்பாடு அங்கே அவர் சொன்ன வார்த்தை தான் அது சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே 28வது வசனம் 16:28, 1 நாளாகவும் 16:28 சொல்லுது. கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள், சகல ஜனங்களின் வம்சங்களே கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். சரியா? கர்த்தருக்கு மட்டும்தான் மகிமை. எல்லா விதத்திலும் கர்த்தருக்கு மட்டும்தான் மகிமை. தாவீது அந்த மகிமையை எடுத்துக்கொள்ளவில்லை, மோசே அந்த மகிமையை எடுத்துக்கொள்ளவில்லை. கர்த்தருக்கு மகிமை. அவர் வெற்றி சிறந்தார், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், அவருக்கே மகிமையை செலுத்துங்கள் என்று சொல்கிறத நம்ம பார்க்குறோம். சரியா? ஏசாயா 6ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது, ஏசாயா 6ஆம் அதிகாரம் 3வது வசனம், ஏசாயாவை தேவன் ஊழியத்திற்கு என்று அழைப்புகின்றார். அந்த ஆலயத்துக்குள்ளாக இருக்கிறார். அந்த ஆலயத்தின் மகிமை பிரகாசத்தை அவர் பார்க்கிறார். பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். யாரை பார்த்து கூப்பிட்டு சொன்னாங்க? ஏசாயாவை பார்த்து சொன்னாங்க. பாருப்பா, இதுதான், அதுக்கு தான் உன்னை கடவுள் அழைக்கிறாருன்னு சொல்லி. எல்லா இடத்திலேயும் தேவனுடைய மகிமையை பிரகாசப்படுத்தினார்கள், தேவனுக்கு மகிமையை செலுத்தினார்கள். சங்கீதம் 96:3 நீங்கள் வாசிக்கும் போது 96:3, ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையாகவும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களை விவரித்து சொல்லுங்கள் என்று ஒரு கட்டளை அங்கே கொடுக்கப்படுகிறது. சங்கீதம் 115:1 நீங்கள் வாசிக்க, 115:1, எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உமது நாமத்திற்கே மகிமை வரப்பண்ணும் என்று தாவீது ஜெபிக்கிறத நம்ம பார்க்குறோம். எல்லாவற்றிலும் தேவனுடைய நாமத்தின் மகிமையையே அவர்கள் உயர்த்தினார்கள் என்பதை நாம் 2வது குறிப்பாக பார்க்குறோம். 3வது குறிப்பாக, அதாவது தன்னுடைய வாழ்விலே முழுவதுமாக தேவனுடைய மகிமைக்காகவே செயல்படுத்தின ஒரு சாட்சி, ஒரு ஆதாரம்னு சொன்னால் கிறிஸ்து மட்டும்தான். கிறிஸ்து மட்டும்தான். அது கொஞ்சம் வேகமாக பார்ப்போம். பிறப்பின் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறப்பின் போது சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. அப்போ தூதர்கள் என்ன சொன்னாங்க? இடையர்கள்ட்ட வந்து சொல்லும்போது, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொன்னார். அப்போ தேவனுக்கு மகிமை செய்ய வேண்டும் என்பதற்காகவே கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார் என்பதை சொல்லுகிறார்.
கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்ததினுடைய நோக்கம் பரலோகத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை உண்டாகும்படியாக. சரியா? மத்திய 6ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது சீசருக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தில் நம்ம பார்க்குறோம். சீசர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்குறார். அந்த ஜெபத்தில் நாம் பார்க்கும்போது அவர் சொல்கிறாரு, ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமென் என்று சொன்னார். சரியா? அவர் பிதாவாகிய தேவனையே மகிமைப்படுத்தினார். மத்திய 19ஆம் அதிகாரம் 16-17 நீங்கள் வாசிக்கும்போது ஒரு வாலிபன் வந்து இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நல்ல போதகரேன்னு சொன்னார். அவரை பார்த்து நல்ல போதகரே அப்படின்னு சொன்னான். இயேசு கிறிஸ்து உடனே சொன்னார், என்னை நல்லவன் ஏன் சொல்ல, என்ன சொல்ல, தேவன் ஒருவர் மட்டும்தான் நல்லவர் என்று சொன்னார். ஆமாம், நான் நல்லவர் தான் அவர் சொல்லலை. என்னை விட ஒரு நல்லவர் இருக்கார்ப்பா, அவர் தேவன் சொன்னார். நான் நல்லவன் இல்லை, தேவன் ஒருவர் தான் நல்லவர் என்று சொல்லி தேவனுக்கு மகிமை செலுத்தினார். அவருடைய வாழ்க்கை, பேச்சு, சிந்தனை அவ்வளவும் தேவனுக்கு மகிமையாக இருந்தது. யோவான் சுவிசேஷம் 5:41 சொல்லும்போது என்ன சொல்கிறார், நான் மனுஷரால் மகிமையை ஏற்றுக்கொள்கிறது இல்லை என்று சொல்கிறார். நான் மனுஷரால் மகிமையை ஏற்றுக்கொள்கிறதில்லை. குறிச்சிக்கங்க, வேணா வீட்டில் போய் பாருங்கள், ஏன்னா வாசி நேராக மணி ஆகிடுச்சு. நான் மனுஷரால் மகிமையை ஏற்றுக்கொள்கிறது இல்லைன்னு சொல்கிறார். யோவான் 8:50 நீங்கள் வாசிக்கும்போது நான் எனக்கு மகிமையை தேடுகிறது இல்லை என்று சொல்கிறார். நான் மனுஷரால் மகிமையை ஏற்றுக்கொள்கிறதும் இல்லை, நான் எனக்கு மகிமையை தேடுகிறது இல்லை என்று சொல்கிறார். யோவான் 7ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் வாசிக்கிறேன், நான் என் மகிமையை தேடாமல் என்னை அனுப்பினவருடைய மகிமையை தேடுகிறேன் என்று சொல்கிறார். நான் எனக்கு மகிமையை தேடவில்லை, என்னை அனுப்பினவருக்கு நான் மகிமையை தேடுகிறேன் என்று சொல்கிறார். யோவான் 12ஆம் அதிகாரம் 27-28 நீங்கள் வாசிச்சிங்கன்னா அங்கே உமக்கு பிரியமான கிரியைகளை நான் செய்ய வந்திருக்கிறேன், நான் இந்த சூழ்நிலைக்குள்ளாக நான் வந்திருக்கிறேன், அதனால் பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்று சொன்னார். சரியா? இந்த வேலைக்குள்ளாக நான் வந்திருக்கிறேன், இதிலிருந்து நான் என்னை விடுவியும் என்று கேட்பேனா? கேட்க மாட்டேன். பிதாவே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் என்று அவர் சொன்னார். அங்கே பிதா சொல்கிறாரு, நான் மகிமைப்படுத்தினேன், இன்னும் மகிமைப்படுத்துவேன் என்று சொன்னார். சரியா? உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்று இவர் சொல்லும்போது அவர் சொல்கிறார், நான் மகிமைப்படுத்தினேன், இன்னும் மகிமைப்படுத்துவேன் என்று சொல்கிறார். எங்கே தேவனுடைய நாமத்தை உயர்த்துகிறோமோ அங்கே நம்முடைய நாமம் உயர்த்தப்படும். அதுதான் இங்கே மேன்மை. நீங்களும் நானும் தேவனுடைய நாமத்தை உயர்த்துவதற்காகவே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்து அதை தான் செய்தார். யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 31-32 வசனத்தை நம்ம வாசிக்கும் போது அங்கே சொல்கிறாரு, பஸ்கா பலியின் போது யூதாஸை அனுப்பிட்டார். நீ போப்பா, நீ செய்ய வேண்டியத வேலையை வேகமாக செய்யன்னு சொல்லி அனுப்பிச்சிடார். அனுப்பிச்ச பிற்பாடு அவர் சொல்கிறாரு, என்னது, இப்பொழுது மனுஷகுமாரன் மகிமைப்படுகிறார், என் தேவனும் அவரில் மகிமைப்படுகிறார். மனுஷகுமாரன் மகிமைப்படுகிறார், என்னில் அவரும் மகிமைப்படுகிறார் என்று சொல்கிறார். அடுத்த வசனம் வாசிக்கிறார், தேவன் அவரில் மகிமைப்பட்டிருந்தால் தேவன் அவரை தம்மில் மகிமைப்படுத்துவார், சீக்கிரமாய் அதை மகிமைப்படுத்துவார் என்று சொல்கிறார். தேவன் என்னில் மகிமைப்பட்டு இருந்தால் அவர் என்னை மகிமைப்படுத்துவார், சீக்கிரத்தில் மகிமைப்படுத்துவார். அப்போ தேவனை குமாரனாகிய கிறிஸ்து இந்த உலகத்தில் எந்த அளவிற்கு மகிமைப்படுத்தினாரோ அந்த அளவிற்கு பிதாவாகிய தேவன் அவரை மகிமைப்படுத்தினார். கிறிஸ்து முற்றும் முடிய தேவாதி தேவனை மகிமைப்படுத்துகிற பணி மட்டும்தான் செஞ்சார். ஆசாரிய ஜெபத்தில் அவர் சொல்கிறார், யோவான் 17-14 நீங்கள் வாசிக்கும்போது 17-14 நீங்கள் வாசிக்கும்போது அங்கே சொல்கிறாரு, 17-14 17-4 பூமியிலே உம்மை
நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன். பூமியிலே நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்து நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். சரியா? அப்போ தேவன் என்னில் மகிமைப்பட்டிருந்ததினாலே அவர் என்னை மகிமைப்படுத்தினார். இதுதான் அங்கே முக்கியமான விஷயம். கிறிஸ்து முற்றும் முடிய என்ன செய்தார் என்று சொன்னால், தேவனை மாத்திரமே மகிமைப்படுத்தக்கூடிய செயல்களை அவர் செய்தார். அதனாலே தேவன் அவரை மகிமைப்படுத்தினார். நான்காவது குறிப்பாக அப்போஸ்தலர்கள், சீடர்கள் என்ன செய்தார்கள்? தங்களுடைய செயலிலும் எழுத்திலும் என்ன செய்தார்கள்? தேவனை மகிமைப்படுத்தும்படியாகவே செயல்பட்டார்கள். அப்போஸ்தலர்கள் தங்கள் செயலிலும் எழுத்திலும், செயல் என்று சொல்லும்போது அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 12-13 நீங்கள் வாசிக்கும்போது அங்கே என்ன சம்பவம் அப்படின்னு சொன்னால், எருசலேம் ஆலயத்துக்கு அவங்க போகிறாங்க, பேதுருவும் யாக்கோப்பும். அங்கே போகும்போது என்ன நடக்குதுன்னா, அங்கே ஒரு சப்பானியை உட்கார வச்சுருக்கிறாங்க. அந்த சப்பானி குணமாக்கப்படுறான். குணமாக்கப்படும் போது ஜனங்களோட இடத்துல வந்து கேட்குறான். அவங்கள்ட்ட எல்லாரும் ஓடி வர்றாங்க. ஓடி வந்து ஆச்சரியப்படுறாங்க. என்னது? அப்போ பேதுரு அவங்கள்ட்ட பேசின காரியத்தை கவனித்து பாருங்கள். எழுதுங்க, வாசிங்க அந்த வசனத்தை. ஜனங்களை நோக்கி ஆச்சரியப்படுகிறது என்ன? யார் தேவன்? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்புடைய நம்முடைய தேவன். அவரே நம்முடைய தேவன். அவருடைய பிள்ளையாகிய கிறிஸ்துவை மகிமைப்படுத்தினார். சரியா? அவருடைய பிள்ளையாகிய கிறிஸ்துவை கொண்டு செய்தார். யார் தேவன்? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப் ஆகிய எங்களுடைய தேவன், நம்முடைய தேவன். அவர்கள் தான் செய்தாங்க. அவங்க தான் எந்திரிச்சு நடன்னு சொன்னாங்க, எந்திரிச்சு நடந்தாங்க. ஆனால் யார் செய்தான்னு சொல்கிறாங்க? கிறிஸ்து செய்தார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்புடைய தேவன் தம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவை கொண்டு செய்தார். சரியா? அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 14-15 நீங்கள் வாசிக்கும்போது அங்கே லீஸ்திராவில் பவுலும் பர்னபாவும் ஊழியம் செய்கிறாங்க. சரியா? அங்கே பிறவியிலேயே சப்பானியாக பிறந்த ஒரு மனுஷன், ஒரு வாலிபன், அவனை சுகமாக்கிட்டாங்க. அவனை சுகமாக்கின உடனே அந்த பட்டணத்து ஜனங்கள் எல்லாம் ஒன்றா கூடிட்டான். அந்த கோயில் பூசாரிகள், விக்கிரகங்களுக்கு ஆராதனை செய்கிறவர்கள், மாடுகளை எருதுகளையும் பலியிடும்படியான பணி செய்கிறவர்கள், அவர்கள் என்ன செய்தார்கள்? தேவன் மனித ரூபத்தில் வந்திருக்கிறாங்களான்னு சொல்லி அவங்க முன்னாடி கொண்டது மாலை கொண்டாந்து போட்டு எருதுகளை கொண்டாந்து பலியிடத்துக்கு முன்னாடி வந்துட்டாங்க. பலியிட முன்னாடி வந்தாங்க. அவங்க என்ன செஞ்சாங்கன்னு அந்த வேத வசனம் சொல்லுது. 14-15 வாசிங்க. ஆமாம். ஏன் இப்படி செய்கிறீர்கள்? நாங்களும் உங்களைப் போல மனிதர்கள் தானே. ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு வாருங்கள் என்று செய்வது தான் இந்த பணின்னு சொல்கிறாங்க. அதுதான் தேவன் செய்தார். நாங்கள் சாதாரண மனுஷன் தான், உங்களை போல மனுஷன் தான். ஏன் நாங்களும் ஏன் இதை செய்கிறீங்கன்னு சொல்லுங்க. ஆடைகளை கிழித்து கொண்டார்கள் என்று பார்க்கும். சரியா? இன்னைக்கு சாதாரணமான மனிதர்கள், ஊழியர்கள், அப்போஸ்தலர்களுடைய நிலை அது. அவங்க செஞ்ச காரியம் தேவனை மகிமைப்படுத்தும்படியான காரியம். இன்றைக்கி சாதாரண மனிதர்கள், ஒரு சாதாரண ஒரு பிசாசு வரட்டினா அவன் மாலை போடணும்னு நினைக்கிறான். சரியா? வரம் பெற்ற ஊழியர்னு சொல்லி பேனர் அடிக்க பார்க்குறான். இங்கே அவர்கள் வரம் பெற்றிருந்தார்களா இல்லையா? பெற்றிருந்தார்கள். ஆனால் அவர்கள் என்ன செய்யவில்லை? எங்களுக்கு இல்லைப்பா அப்படின்னு சொன்னார். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 25-26 நீங்கள் வாசிக்கும்போது, அப்போஸ்தலர் 10-25-26 நீங்கள் வாசிக்கும்போது அங்கே கொர்நேலியு பேதுருவை பார்த்த உடனே பேதுரு காலில் வந்து பொத்துன்னு விழுகிறார். பேதுரு அவங்க வீட்டுக்குள்ளே போன உடனே பேதுருவின் காலில் வந்து கொர்நேலியு வந்து விழுகிறான்.
அப்போ பேதுரு பார்த்து சொல்கிறாடி, என்னப்பா அது, நானும் உன்னை போல் மனுஷன்தாயா, ஏன் காலில் விழுகிற அப்படின்னு சொல்லி என்ன செய்ய அவர் தடுக்கிறார். அவர் தடுக்கிறதாக அந்த வசனம் சொல்லு. அவனை தூக்கி விடுறார். இல்லைப்பா என் காலில் விழுகாதேன்னு சொல்கிறான். ஆனால் நாம் இன்றைக்கி என்ன செய்கிறேன், காலில் மட்டும் இல்லை, அவங்க காலை நக்கோடு இதை தயாராக இருக்கிறாங்க மக்கள். அந்த அளவிற்கு வஞ்சிக்கப்பட்ட நிலையிலேயே தேவ ஜனங்கள் நடத்தப்படுகிறார். தேவ மகிமைக்காகவே செய்ய வேண்டிய செயல்கள் இன்றைக்கி சுய மகிமைக்காகவே செய்யப்படுகிறது. சுய மகிமைக்காகவே செய்யப்படுகிறது. எழுத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம், கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். எழுத்தில் நம்ம பார்க்குறோம், செயலில் பார்க்குறோம். அடுத்து எழுத்தில் பார்த்தோம்னு சொன்னாக்க 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். நான் நட்டேன், அப்பொல்லோ நீர் பாய்ச்சினார், தேவனை விளைய செய்தார். இப்போ பாருங்கள், இது வந்து ஒரு ஒழுங்கு, தேவன் நியமித்த ஒழுங்கு. நான் நட்டேன், அப்பொல்லோ நீர் பாய்ச்சினான், தேவன் விளைய செய்தார். இது ஒழுங்கு. ஆனால் என்ன செய்கிறேன், நானே நடணும், நானே அறுக்கணும், நானே சேர்த்துக்கணும். இன்றைக்கி தான் ஊழியம். நானே விதைக்கணும், நானே அறுக்கணும், நானே என்ன செய்யணும், சேர்த்துக்கணும். அது என் மகிமைக்காக. தேவன் விளைய செய்தால் அல்ல, நான் விளைய செய்தேன். இந்த ஒழுங்கே இன்றைக்கி மாறி போயிடுச்சு. தேவனை விளைய செய்தார் என்று சொல்கிறார். ரோமர் 11ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது, ரோமர் 11:36, சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது, அவருக்கே என்றென்றும் மகிமை உண்டாவதாக என்று சொல்கிறார். அவருக்கு மட்டும்தான் மகிமை என்று சொல்கிறத நம்ம பார்க்கிறோம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது, 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 18வது வசனம், கர்த்தர் எல்லா தீமையினின்று என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படிக்கு காப்பாற்றுவார். அவரே சதா காலங்களுக்கு, அவருக்கே சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக என்று சொல்கிறார். சரியா? அவரே, அவருக்கே சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதுகிறார். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நம்ம வாசிக்கும்போது, அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக என்று எழுதுகிறார். அவர் எல்லாத்தையும் எழுதுகிறாங்க. தேவனுடைய மகிமைக்காக சபைக்கு எழுதுகிற எல்லா காரியங்களையும் தாண்டி இறுதியாக அவர் சொல்லுகிற காரியம் அவருக்கே. அவருக்கே எழுத்திலையும் அவர்கள் தேவனுக்கு மகிமையாகவே செயல்பட்டார்கள் என்பதை எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20-21 நீங்கள் வாசிக்கும்போது, சபையிலே சபை யாருக்கு மகிமை உண்டாவதாகன்னு சொல்கிறாருங்க. யாருக்கு மகிமை உண்டாவதாக பாருங்கள், நல்லா கவனிங்க. சபையிலே 21 சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. சபையிலே கிறிஸ்து இயேசு மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக அப்படின்னு சொல்கிறாரு. யாருக்கு அப்படின்னு சொல்லும்போது 20வது வசனம் சொல்லுது, நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. சபையிலே கிறிஸ்து இயேசு மூலமாய் சதா காலமும் மகிமை உண்டாவதாக. சரியா? தேவனுக்கு மட்டும்தான் மகிமை. தேவனுக்கும் மனிதனுக்கும் மட்டும்தான் மகிமை. மனிதனுக்கு மகிமையே இன்றைக்கி கிடையவே கிடையாது. மனிதன், நான் என்ன சொல்கிறேங்க, நான் பேசுகிற பேச்சை, சரியா, நான் பேசுகிறேன், இந்த ஒளி வாங்குது, இதை உங்களுக்கு கொண்டாந்து கொடுக்குற ஸ்பீக்கர் தான் நீங்களும் நான். புரியுதா?
இதை வாங்கி கொடுக்குற ஆள் தான் நான். அதுதான் போதகர். வேதத்தில் எழுதப்பட்ட சத்தியத்தை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறோம். அதை எடுத்து உங்களுக்கு கொடுக்கும். அவ்வளோதான் எங்கள் வேலை. போதகனுடைய வேலை அவ்வளோதான். வேறு மகிமையே கிடையவே கிடையாது. ஸ்பீக்கர் பாக்ஸ் ஏதாவது ஆகுமா, தூக்கி போட்டால் உடஞ்சிரும். அதுதான் நாங்கள். கடவுளுக்கு மகிமை உண்டாக வேண்டும் சபையிலே. சரியா? நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற அவருக்கு சதா காலம் என்னது கிறிஸ்து மூலமாய் அவருக்கு மகிமை உண்டாகும். அதுக்கு தான் நாம் சபையை கூடி வரோம். சபை எதுக்குன்னா தேவனுடைய கிறிஸ்து மூலமாய் தலைமுறை தலைமுறையாய் பிதாவுக்கு மகிமை சேர்க்கும்படியாக, தேவனுக்கு மகிமை சேர்க்கும்படியாக. இதை நாம் சரியாக கற்றுக்கொள்ள வேண்டும். இதில் 5வதாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன அப்படின்னு சொன்னால், தேவனை மட்டுமே மகிமைப்படுத்தும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். வேதம் தேவன் தந்திருக்கிறார், விசுவாசம் தேவன் தந்திருக்கிறார், கிருபை தேவனுடையது, கிறிஸ்து தேவனுடையவர். இவர்கள் மூலமாக தேவனை நாம் மகிமைப்படுத்தும்படியாக மீட்கப்பட்டிருக்கிறோம். அந்த மீட்பை நாம் எப்படி செயல்படுத்த வேண்டும் என்பதை இங்கே வேதம் சொல்கிறது. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 23, 24 நீங்கள் வாசிங்க. எபேசியர் 9, 23, 24. வேதத்தை கொஞ்சம் எடுங்க, அந்த வசனத்தை எடுங்க, எல்லாருமே எடுத்து வாசிங்க. எபேசியர் எரேமியா 9ஆம் அதிகாரம், எரேமியா 9ஆம் அதிகாரம் 23, 24. ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன்னுடைய பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் கிருபையும் நியாயத்தையும் தேவன் யார் என்பதை அறிந்து உணர்ந்து அதை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும். அவரை அறிந்திருக்கிறதை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும். நாம் எதை குறித்து மேன்மையை பாராட்டி கொண்டிருக்கிறோம்? சரியா? நம்முடைய வேலையை குறித்து மேன்மை பாராட்டுகிறோமா? தம்முடைய அறிவை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறோமா? இது வேதம் சொல்லுது. உன் அறிவை குறித்து மேன்மை பாராட்டாதே, இது கட்டளது, வேண்டாம். அதான் சொல்றாரு. உன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். சரியா? உன்னுடைய ஐஸ்வர்யத்தை குறித்து நீ மேன்மை பாராட்ட வேண்டாம். உன்னுடைய பராக்கிரமத்தை குறித்து நீ மேன்மை பாராட்ட வேண்டாம். நீ மேன்மை பாராட்டினால் இந்த உலகத்தை படைத்து பராமரித்து ஆளுகின்ற தேவனுள்ள நீதியுள்ள தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை அறிந்திருக்கிறதை குறித்து நீ மேன்மை பாராட்டுன்னு சொல்றார். நாம் எதை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்திக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் இதை குறித்து பேசும்போது அவர் சொல்றாரு, ரோமர் 9ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை, 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 29, 22 மன்னிக்கணும், 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 29லிருந்து 31 வரைக்கும் வாசிங்க. ஒன்று கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 29. மாம்சமான எவனும், ஆமாம், தேவனுக்கு முன்பதாக நீ மனுஷன், அவ்வளவுதான். அவர் தேவன், நீ மனுஷன். அவனுக்கு முன்னாடி நீ என்ன, தேவனுக்கு முன்னாடி ஒரு மனுஷன் என்ன செய்ய முடியாது? மேன்மை பாராட்ட முடியாது. அதுதான் சொல்கிறார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்டாதபடிக்கு, வாசிங்க. மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே, யாரு? கிறிஸ்து தான். நான் மேன்மை பாராட்டணும்னா கிறிஸ்து எனக்கு ஞானம், கிறிஸ்து எனக்கு பரிசுத்தம், கிறிஸ்து எனக்கு நீதி,
அவர்தான் என் மீட்பர், அவர்தான் என் ஆண்டவர் என்பதை குறித்து மட்டும்தான் மேன்மை பாராட்ட வேண்டும். சரியா? அவரை குறித்து மட்டும் நான் மேன்மை பாராட்டுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதைத்தான் வேதம் நமக்கு சொல்கிறது. இதுதான் நமக்கு கொடுக்கிற பாடம். நாம் யாருக்கு மகிமை கொடுக்கிறோம்? யாரை மேன்மை பாராட்டுகிறோம்? மனிதனையா, கடவுளையா? என்னுடைய வேலையா, என்னை அறிவையா, என்னுடைய பலத்தையா, எதை மேன்மை பாராட்டுகிறேன்? கடவுளை அறிந்திருக்கிறதை குறித்து நான் அந்த உலகத்தில் மேன்மையாய் சொல்ல முடியுமா? என்னுடைய வேலையை குறித்தோ, என்னுடைய பணத்தை குறித்தோ, என்னுடைய அறிவை குறித்தோ நான் மேன்மையாக சொல்ல முடியுமா? எதை குறித்து சொல்ல முடியும்? கடவுளை குறித்து மட்டும்தான் மேன்மை பாராட்ட முடியும். ஏன் என்று சொன்னால், அவர் தான் உனக்கு ஞானம், அவர் தான் உனக்கு பரிசுத்தம், அவர் தான் உனக்கு நீதி, அவர் தான் உனக்கு ரட்சிப்பு, அவர் தான் உனக்கு ஐஸ்வர்யம். அவரை குறித்து மட்டுமே மேன்மை பாராட்ட வேண்டும் என்று சொல்கிறார். செருபாபாலை சொல்கிறார், கட்டிட நிபுணன் அவன். ஆகாய தீர்க்கதரிசியில் நம்ம வாசிக்கிறோம். அங்கே வந்து என்ன செய்கிறார்? ஆலயம் கட்டும்படியாக அவன் நிபுணனாக, கட்டிட நிபுணனாக தேவனை அவனை ஏற்பாடு பண்ணி அனுப்புகிறார். அவனுக்கு முன்னாடி கடவுள் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? அதாவது பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியினாலே ஆகும் என்று சொன்னார். உன்னுடைய பலம் இல்லைப்பா, உன்னுடைய பராக்கிரமமும் இல்லை, கடவுளால் மட்டும்தான் இதை உன்னால் செய்ய முடியும். சரியா? அப்படின்னு சொன்னார். நாம் அப்படி நினைக்கிறதே இல்லை. என்னுடைய வேலை கடவுளால் மட்டும்தான் செய்ய முடியும், நான் செய்யலை, கடவுள் என்னோடு இருந்து செய்கிறார் அப்படின்னு சொன்னால் கடவுளுக்கு மகிமையாக, கடவுளுடைய கட்டளை கீழ்ப்படுகிறவனாக இருப்போம். நான் செய்கிறேன்னு நினைக்கிறோம், கடவுள் என்னோடு இருக்கிறார்னு நினைக்கிறதே இல்லை. அதான் அங்கே செருபாபேல் கிருபாத் சொல்கிறார், பலத்தினால் அல்லப்பா, உன்னுடைய பலமோ உன்னுடைய பராக்கிரமமோ அல்ல, தேவனுடைய ஆவியானவர் நடத்துவார்ன்னு சொல்கிறார். சரியா? ரோமர் 9:16 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், அதே வார்த்தையை சொல்கிறாரு. என்ன சொல்கிறார்? விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே ஆக்கும். சரியா? நீ விரும்புகிறதுனாலையோ இல்லை பிரயாசப்படுறதுனாலையோ நடக்கிறது இல்லைப்பா, கடவுளால் மட்டும்தான் இது ஆகும்னு சொல்கிறேன். அப்போ என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய ஆசீர்வாதம், என்னுடைய ஞானம், என்னுடைய பலன் யாருடையது? கர்த்தருக்கு மகிமை சேர்க்கும்படியாக நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்பதை வேதம் நமக்கு தெளிவாக சொல்லும். தேவனுக்கு மகிமையாக செயல்பட வேண்டும். சரியா? தேவனுக்கு மகிமையாக மட்டும்தான் நீங்களும் நானும் செயல்பட வேண்டும் என்பதை நீங்கள் வேதம் நமக்கு சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். அதில் இரண்டாவதாக தேவனுடைய குணாதிசயத்தில் ஒரு முக்கியமான குணாதிசயம் என்னென்னா எரிச்சல். முடிவற்ற நித்திய மாறாத எரிச்சல். சரியா? முடிவற்ற நித்திய மாறாத கிருபை தான், முடிவற்ற நித்திய மாறாத தயவு தான், முடிவற்ற நித்திய மாறாத இரக்கம்தான், முடிவற்ற நித்திய மாறாத எரிச்சலும் அவர்கிட்ட இருக்குது, முடிவற்ற நித்திய மாறாத கோபாக்கினையும் இருக்குது. இன்னைக்கு தேவன் அன்புள்ளவர் என்று சொல்லும்போது அவர் எரிச்சல் உள்ளவர் என்பதை யாரும் ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனால் அவர் எரிச்சல் உள்ள தேவன். வேதம் சொல்கிறது, அதாவது நல்லா கவனிங்க, யாத்திராகமம் 20 நம்ம 5வது வசனத்தை நீங்கள் வாசிக்கிறீன்னு சொன்னால், எனக்கு நிகராக யாதொரு விக்கிரகத்தையாவது நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம், உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சல் உள்ள தேவனாயிருக்கிறேன். சரியா? நான் என்னுடைய நிலையை மேன்மை பாராட்டாமல் தேவனை மேன்மை பாராட்ட வேண்டும், அவருடைய மகிமைக்காக. அவருடைய மகிமையை வேறு மனிதருக்கோ விக்கிரகங்களுக்கோ அவர் கொடுக்க மாட்டார். சரியா? அவருடைய மகிமை அவருக்கு மட்டும்தான். அவரை நீ மகிமைப்படுத்துவியோ மகிமைப்படுத்த மாட்டியோ, அவர் என்றென்றும் மகிமை உள்ளவராக தான் இருக்கிறார். ஆனால் நீ தேவனால் படைக்கப்பட்டதினுடைய நோக்கம், தேவனால் மீட்கப்பட்டதினுடைய நோக்கம் அவரை மகிமைப்படுத்தவைய விக்கிரகங்களையோ இல்லை உன்னுடைய பொருளையோ இல்லை உன்னுடைய மகிமையையோ மகிமைப்படுத்தும்படியாக உன்னை அவர் அழைக்கவில்லை. சரியா?
அப்படி நீ செய்வாய் என்று சொன்னால் அவர் எரிச்சல் உள்ள தேவன் என்பதை வேதம் தெளிவாக சொல்கிறது. வேதம் தெளிவாக சொல். கொரிந்து புத்தகத்தில் 10 அதிகாரத்தில் விக்கிரகத்துக்கும் தேவனுக்கும் பலியிடுகிறதை குறித்து பேசுகிறார். அப்போ பேசும்போது அவர் சொல்கிறாரு கடைசியாக என்னது, இந்த பந்தியில் நீ விக்கிரக பந்திக்கும் தேவனுடைய பந்திக்கும் சம்மந்தம் இல்லை, நீ அங்கேயும் இங்கேயும் பண்ண முடியாது, அதை பண்ணக்கூடாது. அப்படி நீ பண்ணின்னா அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், இறுதியாக அவர் சொல்கிறாரு, அந்த 1 கொரிந்தியர் 10 அதிகாரம் 22வது வசனத்தை நம்ம வாசிக்கும்போது, நாம் கர்த்தருக்கு எரிச்சல் மூட்டலாமா, அவரிலும் நாம் பலவான்களா என்று கேட்கிறார். இதெல்லாம் சொல்லிட்டு சொல்கிறார், நீ அப்படி செய்தின்னா நீ யாருக்கு எரிச்சல் மூட்டுற, கர்த்தருக்கு எரிச்சல் மூட்டுற, அவரிலும் நீ பலவான் இல்லை, அவரை உன்னால் ஜெயிக்க முடியாது, அவருடைய கோபத்திற்கு நீ தப்பிக்க முடியாது என்று சொல்கிறார். அப்போ நீங்களும் நானும் தேவனுடைய மகிமைக்காகவே நாம் படைக்கப்பட்டிருக்கோம். தேவனை மகிமைப்படுத்தும்படியாகவே நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த ரட்சிப்பின் கிரியைகளில் வளர்வதற்கு பரிசுத்த ஆவியார் நமக்கு உதவி செய்வாராக. நாம் ஜெபிப்போம்.